ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்யூபஞ்சரில் அக்யூட் டிசீஸ் அண்ட் க்ரானிக் டிசீஸ் இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திடீர் நோய்கள், நாட்பட்ட நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். திடீர் நோய்கள்ன்ற வரிசையில் இதெல்லாம் வரும் அப்படின்னா காய்ச்சல், தலைவலி, தென் வந்து வாமிட் சென்சேஷன், அதுக்கப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு, டயரியா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திடீர் நோய்களில் வரும். சரிங்களா? இது வந்து 2 or 3 சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் அக்யூபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பவே வந்து குணமாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாட்பட்ட நோய்கள், க்ரானிக் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். பேக் பெயின், ஜாயின்ட் பெயின், தென் டயபெட்டிஸ், பிபி, அதுக்கு ஸ்டோன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோனு, தென் கால்பிளேடர் ஸ்டோனு, மைக்ரேன் இஷ்யூ, இது எல்லாமே வந்து நாள்பட்ட நோய்களில் வரும். சரியா? நாள்பட்ட நோய்கள் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஷெட்யூலும் வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக தான் இருக்கும். அதாவது 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் வரலும் உங்களுக்கான டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அக்யூபஞ்சர் அப்படின்றது வந்து நேச்சுராக உங்கள் உடம்பை, உங்களுடைய நோயை, உங்களுடைய உடலையே தான் வந்து க்யூர் பண்ணுது. சரிங்களா? வித் ஸ்டிமுலேஷன் ஆஃப் வர்மா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.